உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவதற்கு அல்லது முன்னேறி இன்னும் மேலே செல்வதற்கு ஒரே ஒரு பாட்டை உங்களுக்கு நான் இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன். அந்த பாட்டு முழுமையாக உங்களுக்கு நான் சொல்லுவேன், அதற்கான விளக்கமும் சொல்லுவேன். உங்கள் கையேட்டிலோ உங்கள் கைபேசியிலோ இந்த பாட்டை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டுக்கு போனதுக்கு பிறகு பெரிய எழுத்தில் இந்த எழுத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் கண்ணில் பார்க்கக்கூடிய இடத்தில் அந்த பாடலை ஒட்டி வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ படிங்க. இன்னையிலேருந்தே ஆரம்பிச்சிருங்க. வீட்டுக்கு போன உடனே வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற வேண்டும் என்றால் அந்த ஒரே ஒரு பாட்டு போதும். அந்த ஒரு பாட்டில் நீங்கள் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டு மரபு, தமிழ்நாட்டு அரசியல், தமிழ்நாட்டு இலக்கியம், தமிழ்நாட்டின் முன்னேற்றம், தமிழ்நாடு செல்ல வேண்டிய பாதை, தமிழ்நாடு அடைய வேண்டிய தூரம் எல்லாவற்றையும் புரிந்து கொள்வதற்கு அந்த பாட்டு எங்கே இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். புறநானூரில் இருக்குது. அந்த பாட்டு முழுமையாக சொல்வேன். இந்த ஒரு பாட்டை மட்டும் கவனமாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அந்த பாடல் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்பவர் எழுதிய பாட்டு. ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். அது என்ன ஆரியம், அது என்ன திராவிடம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் போய் இணையத்தில் பார்த்துக்கோங்க. அந்த அரசியலுக்குள்ளெல்லாம் நீங்களே புரிந்து தெளிந்து கொள்ளுங்கள். அதற்குள்ள நான் போல அந்த ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, படின்னு சொல்கிறார். வேற ஒன்றுமே சொல்லலை. அவர் படித்தா என்ன ஆகும்னு சொல்கிறார். படிப்பின் மூலயமா நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும்னு சொல்கிறாரு. படிக்காமல் இருந்தால் என்னென்ன ஆகும்னு சொல்கிறாரு. படித்தா நம்ம வீட்டில் எப்படி நடத்தப்படுவோம், வெளியில் எப்படி நடத்தப்படுவோம், சமூகத்தில் எப்படி நடத்தப்படுவோம், எந்த உயரத்துக்கு செல்வோங்கிறத சொல்கிறார். அந்த பாட்டு முழுமையாக நான் சொல்லிடுறேன், கூர்ந்து கவனிச்சுக்கோங்க. அந்த பாட்டை நீங்கள் என்ன செய்யணும், எழுதி வைத்து படித்துக் கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் சொல்லணும். இதை நீங்கள் பரப்பிடணும். இந்த கூட்டத்துக்கு வந்ததுக்கு ஒரே ஒரு நோக்கம், தெளிவு, எல்லாமும் இந்த ஒரே ஒரு பாட்டு தான். உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்கை நன்றே, பிறப்பு ஓரென்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும், ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என எண்ணாது அவனுள் அறிவுடையோன் ஆறு அரசு செய்யும், வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கல்வி கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன்கண் படுமே. இதுதான் அந்த பாட்டு. இன்னொரு தடவை சொல்லிடுறேன். உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்கை நன்றே, பிறப்பு ஓரென்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும், ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என எண்ணாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசு செல்லும், வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. இது என்ன சார் என்னமோ சொல்கிறீங்க, இது எப்படி சார் அப்படின்னு யோசிங்கன்னா ரொம்ப சிம்பிள், சாதாரணமாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. நான் விளக்கிடுறேன் உங்களுக்கு. மொத்தமே 15 வரிக்குள் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு தான் இது. எவ்வளவோ விஷயத்தை மனப்பாடம் பண்ணிட்டோம். இந்த ஒரு பாட்டை நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்காக மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியமானது. அந்த பாட்டு என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு விளக்கிடுறேன். உற்றுளி உதவி ஒரு பொருள் கொடுத்து பிற்றை நிலை முனியாது கற்கை நன்றே அப்படின்னா ஒன்றும் சொல்லலை. எங்கேயாவது கடன் உடனே எங்கேயாவது எக்ஸாம் ஃபீஸு, ஸ்கூல் ஃபீஸு, டேர்ம் ஃபீஸு, யூனிஃபார்ம் ஃபீஸு எல்லாத்தையும் கட்டி படிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். வேறு ஒன்றும் இல்லை. அது பிறப்பு ஓரென்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும் அப்படின்னு அடுத்த வரி சொல்கிறார். அது என்ன? பிறப்பு ஓரென்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. உங்கள் வீட்டில் போய் உங்கள் அம்மாட்ட, உங்கள் அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ யாரோ இருந்தாலும் உங்கள் அம்மாட்ட போய், அம்மா என்னையே பிடிக்குமா, தம்பியை பிடிக்குமா, என்ன பிடிக்குமா, தங்கச்சியை பிடிக்குமா அப்படின்னு கேட்டோன்னு உங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க? எனக்கு 2 பேரும் 2 கண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. உலகத்திலேயே நீங்கள் கேட்கக்கூடிய மிகச்சிறந்த பொய் அதுதான். அது ரொம்ப பொய். அது அம்மா பொய் சொல்லவே மாட்டாங்க, நீங்கள் நம்பாதீங்க. உலகத்திலேயே அதிகமாக பொய் சொல்கிறவர்கள் யார்? அம்மா தான் பொய் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒன்று சொல்லுவாங்க, எனக்கு 2 பேரும் 2 கண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 2 பேரில் யார் நல்லா படிக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் காலையில் எழுந்து எக்ஸாம் அப்போ டீ போட்டு கொடுப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் தெரியாமல் சாப்பாடுக்குள்ளே முட்டையை வச்சு கொடுப்பாங்க இல்லையா? அதான் என்ன சொல்கிறாரு, பிறப்பு ஓரென்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியுமா. 2 குழந்தைகள் எந்த குழந்தை நல்ல குழந்தை படிக்குதோ அந்த குழந்தை மேலே கொஞ்சம் கூடுதலாக ரகசியமாக பாசமாக இருப்பாங்களாம். நீங்கள் இன்றைக்கி போய் செக் பண்ணிடுங்க. நீங்கள் செக் பண்ண வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாருமே படிக்கிற பிள்ளைங்கிறதுனால உங்கள் அம்மாவுக்கு உங்கள் மேலே பாசம் அதிகமாக தான் இருக்கும். அதனால் படிக்காத பிள்ளைகளுக்கு தான் இதை பற்றி கவலைப்படணும். பிறப்பு ஓரென்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும். சரி, முடிஞ்சிருச்சு. இது இப்போ வீட்டுக்குள்ளே இருந்தால் படித்தா வீட்டுக்குள்ளே இப்படி ஒரு சிறப்பு கிடைச்சிரும். வெளியில் என்ன கிடைக்கும்? ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என எண்ணாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசு செல்லும். அதான் அடுத்து சொல்கிறார். ஒரு குடி பிறந்த இப்போ 100 பேர் இருக்காங்க அப்படின்னாக்க 100 பேரில் யார் சிறந்தவருங்கிறத எப்படி கண்டுபிடிக்க முடியும்? யார் இங்கே உள்ளவங்களே வயசு அதிகம் அப்படின்னு பார்க்க முடியுமா? இங்கே உட்காந்துருக்கவங்களே யார் உயரம் அதிகம் அப்படின்னு பார்த்து கொடுக்க முடியுமா? இங்கே இருக்கிறவங்களே யாங்க ரொம்ப முன்னாடி பிறந்தது அப்படின்னு பார்த்து கொடுக்க முடியுமா? என்ன சொல்லுவோம்? இங்கே இருக்கிறவங்கள யார் சிறந்தவங்க அப்படின்னா, யார் சிறந்த படிப்பு படிச்சிருக்கீங்க, யார் சிறந்த அறிவை கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அவர். வேற ஒன்றும் சொல்லலை அவர். ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என எண்ணாது. மூத்தவன் வா அப்படின்னு சொல்லி பதவி கொடுக்கூடாதான். தமிழ் என்ன சொல்லுது? மூத்தவனுக்கெல்லாம் பதவி கொடுக்கக்கூடாது. இப்போ எவன் படிக்கிறானோ அவனுக்கு பதவியை கொடு, எவன் அறிவோடு இருக்கிறானோ அவனுக்கு பொறுப்பை கொடு. ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என எண்ணாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசு செல்லும். படித்தவனை அரசு பக்கத்தில் வைத்துக் கொண்டால் அந்த அரசு நல்லாசாக மாறும் அப்படிங்கிறதான் அந்த பாட்டுக்குள்ளே சொல்கிறார். எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறார் பாருங்க, ரொம்ப சாதாரணமாக. இதுக்கு அடுத்தது தான் நீங்கள் எல்லோரும்
இந்த அரங்கத்துக்குள் அமர்ந்திருப்பதற்கான காரணமாக நான் சொல்வது, அதுக்கு அடுத்த வரி அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கல்வி கற்பின் மேல்பால் ஒருவன் அவன் கண் படுமே. அது என்ன சொல்றாருன்னா, கீழே இருக்கிறவன் மேலே போயிட்டா மேலே இருக்கிறவன் என்ன ஆயிடுவான்? மேலே இருக்கிறவன் கீழே வந்துடுவான். அப்படி தானே? கீழே இருக்க சக்கரம் மேலே போனால் மேலே இருக்க சக்கரம் கீழே வந்துடும் அப்படி நம்ம நம்புறோம் இல்லையா? கல்வி கீழே இருக்கிறவனை மேலே உயர்த்துமே தவிர மேலே இருக்கிறவனை கீழே இறக்காது. அதுதான் கல்வியினுடைய சிறப்பு. கல்வியோட சிறப்பு வந்து என்ன? இயற்கையினுடைய விதியையே என்னவா மாற்றிடும். அது என்ன சொல்றாருன்னா, வேற்றுமை தெரிந்த நாலு சமூகங்கிறத என்ன நீங்கள் அப்புறம் படிச்சுக்கோங்க. வேற்றுமை தெரிந்த நாற்பாலும் கீழ்ப்பால் ஒருவன் கல்வி கற்பின் மேல்பால் ஒருவன் அவன் கண் படுமேன்றார். அவனுக்கு சமம் ஆயிடுவான். படிச்சிங்கன்னா என்ன ஆயிடுவீங்க? ஏற்றத்தாழ்வுகள் அற்ற ஒரு சமூக மனிதனாக, சமத்துவ மனிதனாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்பதை தான் அந்த பாட்டு சொல்லுது. இப்போ இந்த பாட்டு எவ்வளோ முக்கியமானதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் இன்றல்ல நாளையல்ல உங்கள் வாழ்க்கை நெடுக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய, சிந்திக்க வேண்டிய, உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு பாட்டு இந்த பாட்டு. இது ஒரே ஒரு பாட்டு. இப்படி சங்க இலக்கியத்துக்குள்ள எடுத்துக்கிட்டிங்கன்னா லட்சம் பாட்டு இருக்கு, லட்சம் வரிகள் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம படிக்க முடியாது. நம்ம வாழுங்காலத்தில் எல்லா வரையும் நம்ம புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் என்னென்ன வரிகள் முக்கியம் என்பதை இந்த மாதிரி சொல்லுகிற பொழுது நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. கண்டதை படித்தால் பண்டிதன் ஆவான்னு சொல்லுவாங்க. அதை நம்பாதீங்க. கண்டதெல்லாம் படிக்காதீங்க. கண்டு எது சரியானதோ அதை படிங்கள். அதான் கண்டு அதை படிங்களே தவிர கண்டதை படிக்காதீங்க. அப்படி குறிப்பாக நீங்கள் வச்சுக்கணும்னா, எப்படி சங்க இலக்கியத்துலேருந்து ஒரு பாட்டு சொன்னனோ அதே போல ஒரு பாட்டு நான் திருக்குறள்லேருந்து சொல்லிடுறேன். அது ரெண்டுத்தையும் வச்சுக்கோங்க. ஒரு கையில் திருக்குறள், ஒரு கையில் சங்க இலக்கியம். இது ரெண்டும் இருந்துச்சுன்னா எந்த துறையிலும் நீங்கள் வெற்றி அடைஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன். சிம்பிளாக நீங்கள், நான் கேட்குறேன், அதுக்கு பதில் தெரிஞ்சால் நீங்கள் கை உயர்த்தி சொல்லலாம். அறம்னா என்ன? அறம் அப்படின்னு நிறைய கேட்பீங்க. தமிழர்கள் அறத்தோடு வாழ்ந்தார்கள், தமிழ் சமூகம் ஒரு அற சமூகம் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அறம்னா என்ன? நேர்மையா, நன்மையா, நீதியா, தர்மமா? அறம்னா என்னப்பா? சாதாரண ஒரு வார்த்தை. அறம்னா என்ன? ஒருவருக்கும் தீங்கு செய்யாமை. சரி, இது எதுவுமே கிடையாது. இவ்வளவு யோசிக்க வேண்டியது கிடையாது. அறம்னா முதல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க, தர்மம் கிடையாது. அறம் செய்ய விரும்பு அப்படின்னா தர்மம் செய்ய விரும்புன்னு நம்ம புரிஞ்சு வச்சிருப்போம். அது தவறு. அறம்னா தர்மம் கிடையாது. அப்படின்னா என்ன சார் அறம்னா? நம்ம அறம்னா தர்மம் தான் நினச்சிட்டு இருந்தோம் இவ்வளோ நாள். அறம்னா தர்மம் இல்லை. அறம் என்பது வேறு, தர்மம் என்பது வேறு. தர்மம்னா இன்னொருத்தர் பார்த்துக்கு தர்மம் செய்கிறது அர்த்தம். அறம்னா அப்படி கிடையாது. அறம்னா என்னன்னு இதே மாதிரி எனக்கும் தெரியாது. நான் எங்கிருந்து தெரிந்து கொண்டேங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரே ஒரு திருக்குறள் தான். அவர் என்ன சொல்றாருன்னா, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் அப்படிங்கிறார். மனத்துக்கண் மாசிலன் ஆதல். மனத்துக்கண், நான் என்ன யோசிச்சு பாருங்களேன். மனத்துக்கண்ணுனா என்ன? மனத்தில் மாசில்லாமல் அப்படின்னு எழுதிட்டு போக வேண்டியதானே. அவர் மனத்துக்கண் மாசிலன் ஏன் எழுதியிருக்கிறாரு? மனத்து கை, மனத்து கால், மனத்து மூக்கு, மனத்து நாசி அப்படியெல்லாம் எழுதியிருக்கலாம்ல. அவர் மனத்து கண்ணுன்னு ஏன் எழுதுறாரு? அது இலக்கண ஆசிரியர்கள்ட்ட, உரை ஆசிரியர்கள்ட்டெல்லாம் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? ஆறாம் வேற்றுமை உருபு, அதனால் அவர் எழுதியிருக்கிறான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சரிதான் என்றாலும் கூட நான் உங்களுக்கு புதுதாக ஒரு அர்த்தத்தை சொல்கிறேன். மனத்து கண்ணுன்னு ஏன் சொல்லியிருக்கிறாருன்னா, கண்ணில் ஒரு தூசி விழுதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே தேய்ப்பீங்களா? தேய்க்கக்கூடாது இல்லையா? ஒரு வினாடி 2 வினாடி அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அந்த கண், அந்த தூசி என்ன பண்ணும்? வெளியே ஏற்றிடும் இல்லையா? அது மாதிரி மனசில் நீங்கள் ஒரு தப்பான எண்ணம் பெருசாக நினைக்காதீங்க. பக்கத்தில் இருக்கவனை பார்த்து காப்பி அடிக்கலாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் மனசு என்ன சொல்லும்? டே தப்பு பண்ணுறடான்னு சொல்லும். எப்படி கண்ணில் விழுந்த தூசியை கண்ணே வெளியேற்றுகிறதோ அதுவால் மனதில் விழுந்த தூசியை, மனதில் விழுந்த தீய எண்ணங்களை மனமே வெளியேற்றி விடும் என்பதற்காகத்தான் மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஒரே ஒரு சொல் தான். நீங்கள் அந்த கண்ணையும் இந்த கண்ணையும் வச்சுக்கோங்க. அந்த மனத்துக்கண்ணையும் அவன் கண் படுமையும் வச்சுக்கிட்டீங்கன்னா, திருக்குறளில் ஒரு கண்ணு, சங்க இலக்கியத்தில் ஒரு கண்ணுன்னு வச்சுக்கிட்டா உங்கள் அம்மா சொன்ன 2 கண்ணாவும் நீங்கள் மாறிடலாம். அதனால் ரொம்ப சின்னதாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். எப்பெல்லாம் உங்களுக்கு சில வார்த்தைகள் கிடைக்குது அப்படின்னா, புரியல அப்படின்னாக்க நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா, தினசரி ஒரு குறள், அது கூட கஷ்டமாக இருக்குன்னா 1 மாதத்துக்கு ஒரு குறள் படிங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு குறள் இருக்குது, அந்த குறள் மொத்தமாக நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. உடனே ஒரு 100 குறள் படித்து மனப்பாடம்லாம் பண்ண போகிறதில்ல. நம்ம ஒரே ஒரு குறள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு எவ்வளோ பேர், ஒரு 200 திருக்குறளுக்கு உரை வந்திருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இன்டர்பிரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த சொல்லி ஏன் அப்படி சொல்லியிருக்காரு, இந்த சொல்லி ஏன் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு. இந்த அறம்னு சொன்ன உடனே ஒரு ஞாபகம் வருது. கென்யாவில் ஒரு ஓட்டப்பந்தயம் நடந்துச்சு ஒரு முறை. நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கலாம், அல்லது இன்றைக்கி போய் நீங்கள் திருப்பி பார்த்துருங்க சாயங்காலமாக. அந்த கென்யா நாட்டு வீரரும் ஒரு ஸ்பெயின் நாட்டு வீரர் 2 பேரும் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடினாங்க. 3000 மீட்டர் ஓட்டப்பந்தயம் நினைக்கிறாரு. அந்த கென்யா நாட்டு வீரர் என்ன பண்ணுவார்? அவர் தான் ஃபஸ்ட்டு ஜெயிக்கு ஓடிட்டே இருப்பார். 2 பேரும் ஓடிட்டு இருப்பாங்க. அவன் பேர் ஏபல் முடாய் அப்படின்னு பேர். அந்த ஓட்டப்பந்தய கென்யா நாட்டை சேர்ந்த பேர் என்ன? ஏபல் முடாய். அவர் பின்னாடி வந்த ஒரு ஸ்பெயின் நாட்டுக்கு வீரர் பேர் இவான் பெர்னாண்டஸ். இவங்க 2 பேரும் ஓடிட்டு இருப்பாங்க.
இந்த ஏபல் முடாய் என்ன பண்ணுவார், வெற்றி கோட்டை தொடுவதற்கு முன்பே நின்றுவார். என்னன்னா அந்த கோட்டை தொட்டாதான் வெற்றிங்கிறத அவருக்கு புரியாது. நம்ம வந்துட்டோமே அப்படின்னு நம்ம ஜெயிச்சிட்டோம்னு அவர் நினச்சி நின்றுவார். ஆனால் கோட்டை தொட்டாதான் வெற்றி. இப்போ பின்னாடி வந்து இவான் பெர்னாண்டஸ் ஓடியாந்துட்டு இருக்காரு. அவர் வந்து என்ன சொல்லுவார், ஓடு ஓடுன்னு சொல்லி ஸ்பெயினில் சொல்லுவார். ஸ்பெயினில் சொன்னால் முன்னாடி இருக்கிறவருக்கு, கென்யா நாட்டு வீரருக்கு ஸ்பெயினில் தெரியாதுல்ல, அவர் பாட்டுக்கு நின்றுட்டே இருப்பார். உடனே இந்த இவான் பெர்னாண்டஸ் பின்னாடி வந்த ரெண்டாவது வந்தவர் என்ன பண்ணுவார்னா, அந்த ஏபல் முடாயை தள்ளி விட்டுருவார். தள்ளி விட்டோடனே அவருடைய கால் வந்து இயல்பாக போய் அந்த வெற்றி கோட்டை தொட்டுவிடும். கொஞ்சம் நினச்சிருந்தா இவர் ஓடி இருக்கலாம். ஆனால் இவர் ஓடாமல் என்ன பண்ணிட்டாரு, இவர் நின்றுட்டு அவரை ஜெயிக்க வச்சிட்டார். இயல்பாக அவர் தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்தவர், அவர் தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஜெயிக்க வச்சிட்டார். இப்போது இந்த இவான் பெர்னாண்டஸ் முடிஞ்ச உடனே போட்டியெல்லாம் பரிசெல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு இவான் பெர்னாண்டஸ்ட்டை கூப்பிட்டு கேட்பாங்க, ஏங்க நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வந்து 2 அடி கால் வச்சுருந்தீங்கன்னா ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் அவர் தான் முன்னாடி வந்தார், ஏபல் முடாய் தான் முன்னாடி வந்தார். இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கிறத யோசிக்காமல் அவரை எதுக்கு ஜெயிக்க வச்சிங்க? அவர் தான் விட்டுட்டார்ல, அவ்வளோ தூரம் வெற்றி கோடு எதுங்கிறத தெரிந்திருந்தும் கால் வைக்காமல் விட்டுட்டார். அப்படின்னா அதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் தானே ஜெயிச்சிங்க அப்படின்னு நீங்கள் தானே ஜெயிச்சிருக்கணும், நீங்கள் தான் ஜெயிச்சேன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. ஏன் அவருக்காக அவரை தள்ளி விட்டு அவரை ஜெயிக்க வச்சிங்க அப்படின்னு கேட்டோடனே இவான் பெர்னாண்டஸ் சொன்னார், வெற்றி என்பது யாருக்கு விதிக்கப்பட்டதோ, வெற்றி என்பதை நோக்கி யார் ஒருவர் முன்னேறுகிறாரோ அவருக்கு துணையாக இருப்பதும் வெற்றியாளன் தான். அதனால் அறத்தோடு வெற்றிகிற அறத்தினால் வருவதே இன்பம். நான் வெற்றி அடைந்ததை விடவும் நான் ஆகப்பெரும் சந்தோஷம் அடைவது அவர் வெற்றி அடைவதற்கு உதவியாக இருந்தேன் என்பது தான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். அறம்ங்கிறது உலகத்தில் இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்திலும் இப்படி ஒரு அறம் இருக்கிறது. இந்த அறம் தான் ரொம்ப முக்கியம். இது தர்மம்னு சொல்ல முடியுமா, இது நன்மைன்னு சொல்ல முடியுமா, நீதினு சொல்ல முடியுமா? அப்போ அறம்ங்கிற சொல்லுக்கு வந்து எவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கங்க. நீங்கள் இவான் பெர்னாண்டஸை பற்றி புரிஞ்சுக்கிட்டா இப்போ ஏபல் முடாய் பேர் யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவர் தான் பரிசு வாங்கினார், அதோடு முடிஞ்சு போச்சு அவருக்கு. ஆனால் அறத்தோடு வாழ்ந்ததால், இன்னொரு வெற்றிக்கு உதவி செய்ததால், இன்னொரு நம்பிக்கைக்கு பாத்திரமானதால் அவன் என்ன சொன்னான், இவான் பெர்னாண்டஸ் தான் வரலாற்றில் நின்று கொண்டு இருக்கிறான். அவங்க அம்மா வந்து சொன்னாங்களா, நீ பரிசு வாங்கிட்டு வந்திருந்தா கூட எனக்கு மகிழ்ச்சி அடைஞ்சிருக்க மாட்டேன் தம்பி, இன்னொருவன் பரிசு வாங்குவதற்கு உதவியாக அவன் விட்ட இடத்தை தொட்டு காட்டினாயே, அதற்காக நான் உன்னை பாராட்டுகிறேன்னு அவங்க அம்மா முத்தமிட்டாங்களே, என் அம்மா கொடுத்த அந்த முத்தம் தான் ஆக சிறந்த பரிசு அப்படின்னு இவான் பெர்னாண்டஸ் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இவான் பெர்னாண்டஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் கூகுளில் போய் தேடி பார்த்தீங்கன்னா இந்த தகவல் மொத்தமும் வரும். ரொம்ப ஆச்சரியகரமாக இருக்கும்.